நம்ம வாழ்க்கையில பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து வேலை செய்யாமல் வருமானம் கிடைக்கணும். மாத செலவு எப்படியாவது மேனேஜ் ஆகணும். எதிர்கால ஃபினான்ஷியலா செக்யூரா இருக்கணும் என்பதுதான். இதுதான் நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்றோம். ஆனா பேசிவ் இன்கம்னு சொன்ன உடனேயே எந்த முயற்சியும் இல்லாமல் பணம் வருதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா எந்த வருமானமாக இருந்தாலும் அதற்கான செலவுகள் இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் மாதிரி சொத்துக்களின் மெயின்டெனன்ஸ் செலவு, மின்சார கட்டணம், சொத்து வரி போன்றவை கட்டாயம் வரும். அதனால் பேசிவ் இன்கம் பிளான் பண்ணும் பொழுது ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காமல் சேஃப்டி, ரிஸ்க், டாக்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ் செலவுகள் எல்லாம் சேர்த்து யோசிக்கணும். இந்த பாட்காஸ்ட்ல இதை தான் மிகவும் ஸ்ட்ரக்சராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முதலில் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன? பேங்க் டெபாசிட், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் போன்றவை. இவை எல்லாம் ரொம்ப லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொதுவாக 7.5% முதல் 8% வரை இருக்கும். கேபிட்டல் ஆல்மோஸ்ட் சேஃபா இருக்கும். கவர்மெண்ட் அல்லது பேங்கிங் இருப்பதால் கேரண்டீடு மந்த்லி இன்கம் கிடைக்கும். அதனால் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு, ரிட்டையர்டுக்கும், ரெகுலர் இன்கம் தேவைப்படுபவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் டெபாசிட் லிமிட் இருக்கும். சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிமிட், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு லிமிட் இருக்கும். ஆனால் சேஃப்டி பர்ஸ்பெக்டிவ்ல இது மிகவும் ரிலையபிள் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் கோஆபரேட்டிவ் பவுன்ஸ். பவுன்ஸ் என்றால் ஒரு கம்பெனிக்கு நம்ம லோன் கொடுக்குற மாதிரி தான். ஒரு பவுன்ஸ் ஃபேஸ் வேல்யூ பொதுவாக ரூபாய் 10,000 இருக்கும். பேங்க் டெபாசிட்டை விட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரிஸ்க் பவுண்ட் ரேட்டிங்கை பொறுத்து மற்றும் ஏஏ ரேட்டிங்கை இருக்கும். பவுன்ஸ் கோஆபரேட்டிவ் சேஃப் ரேட்டிங் குறைந்தால் ரிஸ்க் கூடும். இதனால் பவுன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முடிய கிரெடிட் ரேட்டிங் ஐ புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். 2024 பவுன்ஸ் ஒரு பாப்புலர் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்டா மாறி இருக்கிறது. அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதிலும் IDCW மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் growth ஆப்ஷன் மற்றும் டிவிடெண்ட் அல்லது IDCW ஆப்ஷன் இருக்கும். growth ஆப்ஷனில் ப்ராஃபிட் அக்குமுலேஷன் ஆகும். ரெடீம் செய்யும் பொழுது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகும். IDCW ஆப்ஷனில் பீரியாடிக்கா இன்கம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் விதிக்கப்படும். அதனால் இன்கம் கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்காமல் டேக்ஸ் இம்பேக்டையும் கன்சிடர் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்து மாறும். ரிஸ்க் மாடரேட் முதல் ஹை வரை இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது ரியல் எஸ்டேட் ரெண்டல் இன்கம். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ரெண்டல் இன்கம் ஒரு முக்கியமான பேசிவ் இன்கம் சோர்ஸ். ஆனால் இதில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டெனன்ட் இஷ்யூ, மெயின்டெனன்ஸ், வேக்கன்சி பீரியட், மார்க்கெட்டிங் கண்டிஷன் எல்லா இன்கமையும் பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதனால் ரியல் எஸ்டேட் இன்கம் ஸ்டெடியாக இருக்கலாம். ஆனால் எஃபர்ட்ஸ் ஜீரோ இல்லை. அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கும். பேமெண்ட் கேரண்டீடு இருக்கும். இன்கம் ஸ்டெடியா வரும். இதற்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கிறது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பொதுவாக 10% மாதிரி இருக்கும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது அட்ராக்டிவ் ஆப்ஷனா இருக்கும். கடைசியாக டிவிடெண்ட் ஸ்டாக். டிவிடெண்ட் ஸ்டாக் என்றால் கம்பெனி ப்ராஃபிட்டில் ஒரு பகுதி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். பெட்ரோலியம் கம்பெனி, மெட்டல் கம்பெனி, கோல் கம்பெனி, IT செக்டார், FMCG செக்டார் போன்ற மியூச்சுவல் இண்டஸ்ட்ரிக்கு கம்பெனிஸ்க்கு ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ண வாய்ப்பு அதிகம். ஆனால் டிவிடெண்ட் கேரண்டி இல்லை. கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் டாக்ஸபிள் இருக்கும். சுமார் 10% டாக்ஸ் அப்ளை ஆகும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஸ்டாக் இன்கமுக்கு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கும் உதவும்.
இப்போ இந்த எல்லா ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணலாம். பேங்க் டெபாசிட் மிகவும் சேஃப், லோ ரிஸ்க், ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன். கோஆபரேட்டிவ் பாண்ட்ஸ் மாடரேட் ரிஸ்க் மற்றும் மாடரேட் ரிட்டர்ன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹை ரிஸ்க் மற்றும் ஹை ரிட்டர்ன். ரியல் எஸ்டேட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோ டேர்ம் ஸ்டெடி இன்கம் மற்றும் டேக்ஸ் பெனிஃபிட். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் செக்டார் டிபெண்டன்ட் இன்கம். முக்கியமான டேக்அவே என்னன்னா எல்லா பணத்தையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல போடக்கூடாது. டென்சிஃபிகேஷன் தான் ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ண பெஸ்ட் வே. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு இருந்தால் பேங்க் டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் டாலரன்ஸ் பண்ண முடிந்தால் பவுண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். லாங் டேர்ம் விஷன் இருந்தால் ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சிடர் பண்ணலாம். ரெகுலர் இன்கமுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்கை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அதனால் பிளைண்ட் இன்வெஸ்ட் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹொரிசான்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். ஓவராலா இந்த வீடியோல ஒரு கிளியரான ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிராஜுவல் ஹை ரிட்டர்ன் ஆப்ஷனுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. ஸ்ட்ரக்சர் அப்ரோச் தான் சூட்டபிள் பேசிவ் இன்கம் பில்ட் பண்ண பெஸ்ட் வே. ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது கோல் இல்லை, ஸ்டேபிளாக செக்யூராக இன்கம் பில்ட் பண்ணுறது தான் ரியல் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவலை ரிஷி கணேஷ் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவார். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சென்டர்டு டிஸ்கஷன். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கொஷினுக்கு வரணும். பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுறது போது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கோர் டாபிக். முதல்ல மிஸ்டேக் என்னென்ன இருக்குது? பேசிவ் இன்கம் ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக நினைக்கிறது. நிறைய பேருக்கு இந்த வருஷத்துக்குள்ளே இன்கம் வரணும், 6 மாதத்துலேயே ரிசல்ட் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஆனால் ட்ரூத் என்னென்னா பேசிவ் இன்கம்ன்றது டைம், பேஷன்ஸ், டிசிப்ளின் இந்த 3ம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு கேம். இது லாட்ரி மாதிரி இல்லை, ப்ராசஸாக பில்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். சோஷியல் மீடியாவில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணி 10,000 மாதம் இன்கம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. 0 ஒர்க், ஃபுல் இன்கம் இந்த மாதிரி கிளைம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே ரியலிஸ்டிக்காக, கன்சர்வேட்டிவாக எஸ்டிமேட் பண்ணணும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் டெசிஷன் மேக்கிங்கை டிஸ்டர்ப் பண்ணும். மூணாவது பெரிய மிஸ்டேக் லிக்விடிட்டியை இக்னோர் பண்ணுறது. பேசிவ் இன்கம் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா மணியும் லாக்இன் மோடில் போடுறாங்க. எமர்ஜென்சி வந்தால், மெடிக்கல் சுச்சுவேஷன், ஃபேமிலி ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்கம் ஜெனரேட் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட் லிக்விட் அசெட் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் இன்கம் ப்ளஸ் லிக்விடிட்டி ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். அடுத்த பாயிண்ட், பேசிவ் இன்கம்னு சொல்லி ஆக்டிவ் இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். ரியாலிட்டி என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா சோர்ஸுக்கும் மானிட்டரிங், ரிவ்யூ, அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் லாங் டேர்மில் ஒர்க் ஆகாது. பேசிவ் இன்கம்னா லெஸ் ஆக்டிவ் தான், நாட் ஜீரோ ஆக்டிவ். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இன்ஃப்ளமேஷன் இம்பேக்ட். 20,000 இன்கம் இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே 20,000 சேம் வேல்யூ மெயின்டைன் பண்ணுமான்னா தெரியாது. இன்ஃப்ளேஷன் சைலண்ட்டாக இன்கம்மை கொண்டுகிட்டு இருக்குது. அதனால் பேசிவ் இன்கம் பிளான் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் க்ரோத், இன்கம் எஸ்கலேஷன் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பாயிண்ட். இன்கம்மை கோலாக வைக்காதீங்க, சிஸ்டமை கோலாக வைங்க. மந்த்லி இன்கம் நம்பர்ஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகிட்டால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகும். ப்ராசஸ் ஓவர் அவுட்கம், கன்சிஸ்டன்சி ஓவர் எக்ஸைட்மெண்ட். இது லாங் டேர்ம் சக்ஸஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பிளானிங்கை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. இன்கம் ஜெனரேட் ஆக ஆரம்பித்த பிறகு டேக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் டேக்ஸ் பிளானிங் இன்வெஸ்ட் பிளானிங்க்கு பேரலாக ஸ்டார்ட் ஆகணும். டேக்ஸ் இக்னோர் பண்ணால் ஆக்சுவல் இன்கம் இல்லை. இன்னொரு சைலண்ட் ரிஸ்க் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பேசிவ் இன்கமில் ரியல் பெனிஃபிட் வரும்னா இன்கம் க்ரோத்தை விட லைஃப் ஸ்டைல் க்ரோத் கம்மியாக இருக்கணும். இது மெயின்டைன் ஆனால் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இன்கம் டிஸ்பிளே இன்க்ரீஸ் இம்பேக்ட் ஃபீல் ஆகாது. இப்போ வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் பேசிவ் இன்கம் ஆப்ஷன்ஸ் பற்றி. ஆனால் இப்போ நம்ம இன்னொரு லேயருக்கு போகணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ஒன்று, ஆனால் ஆப்ஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். பேசிவ் இன்கமில் பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்னென்னா நிறைய பேருக்கு இன்கம் மட்டும்தான் ஃபோக்கஸ். ஆனால் இன்கம்க்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்கணும். இந்த இன்கம் எனக்கு பீஸ் தருமா? ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இவையெல்லாம் ஜெனரேட் பண்ணுற இன்கம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை. பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுற ஜேர்னியில் மென்டல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் அப் ஆகும், மார்க்கெட் டவுன் ஆகும்,
இன்கம் ஸ்லோ ஆகும், இன்கம் ஸ்டெடி ஆகும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணினா சிஸ்டம் பிரேக் ஆகும். நம்ம சொசைட்டியில் கம்பேரிசன் கல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ராங். அவன் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறான், இவனுக்கு ஆல்ரெடி இன்கம் வருது, நாம் லேட் ஆகிட்டோமா? இந்த தாட் சைலண்ட்டாக கான்ஃபிடென்ஸை கொண்டுடும். பேசிவ் இன்கம் ரேஸ் இல்லை, அது ஒரு பர்சனல் ஜேர்னி. இன்னொரு காமனான ஒரு மிஸ்டேக், ஒரு பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுறது. ரியாலிட்டி என்னென்னா பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கும். பர்ஃபெக்ட் ஆப்ஷன் இல்லை, பர்ஃபெக்ட் பேலன்ஸ் தான் சொல்யூஷன். பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இம்பல்சிவாக டெசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் கிளாரிட்டி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணினா எக்ஸிட் கன்ஃபியூஷனில் முடியும். இன்கம் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். இந்த இன்கம் எனக்கு எதுக்காக? மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கா, ஃப்யூச்சர் செக்யூரிட்டிக்கா, ஃப்ரீடம்க்கா? பர்பஸ் கிளியர் இல்லைன்னா ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆகும். பேசிவ் இன்கம் சிஸ்டமில் ரிவ்யூ கல்ச்சர் டெவலப் பண்ணணும். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளோதான்னு விட்டுடக்கூடாது. பீரியாடிக் ரிவ்யூ, டைரக்ட் கரெக்ஷன் இதெல்லாம் செஞ்சாகணும். டைம் ஹாரிசான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 1 இயரில் ரிசல்ட் இல்லைனா டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. பேசிவ் இன்கம் மேரத்தான், ஸ்ப்ரிண்ட் மென்டாலிட்டி, பேர்ன் அவுட் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் கேஷ் ஃப்ளோ டைமிங். இன்கம் ரெகுலராக வராமல் இர்ரெகுலராக வந்தாலும் பேனிக் ஆகக்கூடாது. சிஸ்டமை ட்ரஸ்ட் பண்ணணும், டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அனதர் சைலண்ட் ஃபேக்டர் டாக்குமெண்டேஷன் அண்ட் ட்ராக்கிங். இன்கம் சோர்ஸ் மல்டிபிள் ஆகும்போது ட்ராக்கிங் இல்லாமல் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்மால் இன்எஃபிஷியன்சி லாங் டேர்மில் பிக் லாஸ் ஆகும். பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுற ஜேர்னியில் லேர்னிங் கண்டினியூஸ் ஆகணும். டேக்ஸ் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகணும், மார்க்கெட் பிஹேவியர் சேஞ்ச் ஆகணும். லேர்னிங் ஸ்டாப் பண்ணினா சிஸ்டம் அவுட்டேட் ஆகிடும். எமோஷ்னல் டெசிஷன் மேக்கிங் ஒரு பெரிய எதிரி. ஃபியரில் டெசிஷன், கிரேடில் டெசிஷன் ரெண்டுமே டேமேஜ் கிரியேட் பண்ணும். நியூட்ரல் மைண்ட் செட் லாங் டேர்ம் சர்வைவலுக்கு ஒரு கீ. இன்கம் டைவர்சிஃபிகேஷன் மட்டும் போதாது, இன்கம் டிபெண்டன்சி ரிடக்ஷன் அதுதான் ரியல் ஃப்ரீடம். ஒரே சோர்ஸ் ஃபெயில் ஆனால் லைஃப் ஸ்டைல் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. என்ட்ரி பிளான் மாதிரி எக்ஸிட் பிளானும் கிளியரிட்டியாக இருக்கணும். எக்ஸிட் பிளான் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது டைரக்ஷன் இல்லாத ட்ராவல் மாதிரி. பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுற ஜேர்னியில் ஸ்லோ ப்ராக்ரஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்லோ க்ரோத் சஸ்டைனபிள், ஃபாஸ்ட் க்ரோத் ஃப்ராகைல். இதோட ஒரு திருக்குறளோட இந்த இதை முடிச்சு கொள்கிறேன். ஆக்கம் கருதி முதலழிக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.